உயிர்காக்கும் அனைத்து உழவு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உழவனின் ராஜா. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல இயற்கை முறையில இயற்கை வழியில ஐயா வணக்கம். எங்க பேர் டாக்டர் எஸ்பி சஞ்சய் பெருமாள், நேஷனல் அக்ரிகல்ச்சர் ட்ரைனிங் டீச்சர். இப்ப எங்க இருக்கிறோம்னா எஸ்பிஎஸ் விதை மரபு வழி பண்ணை, இயற்கை வேளாண்மை பண்ணை, அதாவது பாரம்பரிய நெல் ஆராய்ச்சி பண்ணையில் தான் இந்த உழவன் ராஜா அப்படி யூடியூப் சேனல் மூலியமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா முன் சம்பா பட்டத்தில் விளையக்கூடிய பாரம்பரிய நெல் வகைகளான வெள்ளை நிற அரிசிகள் கொண்ட ரசக்கடம், கருடன் சம்பா, பால்குடை வாழை பார்க்க இருக்கோம். முதல் ரகமான ரசக்கடத்தை பத்தி சொல்லுங்கய்யா. இன்னும் இருக்கக்கூடிய பாரம்பரிய அரிசிலேயே எல்லாமே சன்ன ரகம் கேட்கறாங்க. அந்த மாதிரி சன்ன ரகத்திலேயே பார்க்கும்போது இது ஒரு வகையான சன்ன ரகம். அது தோல் மட்டும் சிகப்பா இருக்கும். ஆனா இது அரிசி பார்த்தீங்கன்னா வெள்ளை அரிசி. உங்களுக்கு அரிசி முன்னாடி வச்சிருக்க தோல் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் இருக்கும். இது ஒரு அற்புதமான ரசக்கடம் அப்படி ஒரு நெல் ரகம் தான். இதோடைய பித்தம் வாயுவை போக்கக்கூடிய நெல் தான் ரசக்கடம். இதனுடைய வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 120 130 நாள் வயது வரம்பு கூடியது. 3 போக வரக்கூடிய நெல் ரகம் தான் இந்த ரசக்கடம். நீங்க திரிஞ்சு நெல் சாகுபடியும் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வயல ஓட்டி குத்து நடையாவும் நடலாம். இது என்ன வளரியல் எத்தனை அடி வளருங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 3 அடி மேக்சிமம். தலைச்சத்து அதிகமானுச்சுன்னா ஒரு 4 அடி வரலாம். மீடியமான போடும்போது 3 அடி 3 அடி குறையாம வருது. நெல் எப்படி இருக்கும், அரிசி எப்படி? நெல் சிகப்பு கலர்ல இருக்கும், தோல் சிவப்பு கலர்ல இருக்கும். அரிசி வெள்ளை அரிசி தான். வெள்ளை அரிசி முன்னாடி வச்சிருக்கிற எல்லாமே இருக்கு. ஓகேங்க. இது சரியா 130 நாள்ல வந்துருதுங்களா? 120 130 நாள். இது எவ்வளவு மகசூல் எதிர்பார்க்கலாங்க? அதாவது மகசூல் அப்படின்னும் போது குறைஞ்சபட்சம் மகசூல் 30 மூட்டை 65 மூட்டை 30 மூட்டை வருது. ஏன்னா 3 போக விளையலாம். இது சம்பவப்பட்டத்துல விளையலாம். தை மாசி பங்குனியும் வருது. அப்புறம் சித்திரை வைகாசிலும் போட்டாலும் நெல் வருது. அருமையான ஒரு மகசூல் எதிர்பார்க்கிறத விட நல்ல மகசூல் அருமையா வரக்கூடிய ஒரு சில விவசாயிகள் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு 30 கட்ட பயிரிலேயே 3 டன் மகசூல் இருக்கிறவர்களும் பண்ணி இருக்கிறாங்க. பில்லு எத்தனை கட்டு பில்லு வருங்க? பில்லு 35 கட்டு 40 கட்டு பில்லு வரும். ரசக்கடன்ற நெல் தான் பாரம்பரிய நெல் ஐயா சொல்லிட்டு இருந்தாரு. இந்த அரிசி இப்படிதான் இருக்கும் இல்லைங்களா? இந்த அரிசி இப்படிதான் இருக்கும். இப்ப சன்ன அரிசி நீங்க கேக்குறீங்க இல்லையா, அதே மாதிரி சன்ன அரிசி ரொம்ப பெருசா எல்லாம் கிடையாது. ரொம்ப அப்படியே சீரக சம்பா தான் இருக்கும். சன்ன அரிசி ரொம்ப சாப்பாட்டுக்கு அற்புதமான ஒரு சாப்பாடு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இது பாத்தீங்கன்னா இதான் நெல். ரசகடங்கிறது இப்படிதான் இருக்கும். சாம்பல் கலர்ல கலந்துக்கணும், அப்பதான் ரசகடம். ஆனா சேலம் சொன்னாலும் சுத்தமா செருப்பா இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசம் ஒவ்வொரு நெல்லுக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க அதை புரிஞ்சு நீங்க பயிர் செய்யணும். கருடன் சம்பா அதனுடைய நெல்லுடைய தன்மை, அதனுடைய மகசூல் என்னன்னு ஐயா கிட்ட தெரிஞ்சு போறோம். ஐயா பார்த்து பார்க்க போறதா கருஞ்சம்பா. இந்த கருஞ்சம்பா பத்தில ஒரு அற்புதமான ரைஸ். இது என்ன கருடன் அப்படின்னாவே கண்ணு நல்லா தெரிகிறதா. கருடன் மேல பார்த்துட்டு கீரை புழுவெல்லாம் சாப்பிடக்கூடிய ரகம் தான் கருஞ்சம்பா. வெள்ளை அரிசி, அதாவது நடுத்தரமான அரிசி. சன்ன ரகம் இல்லாம மோட்டா ரகம் இல்லாம ஒரு நடுத்தரமான அரிசி தான் கருஞ்சம்பா. வயதுகள் பார்த்தீங்கன்னா 140 150 நாள். குறைஞ்சபட்சம் 4 அடி 4 அடி வரக்கூடிய சாயாது நல்ல ஒரு மகசூல் வரக்கூடியதான். இதுல நாத்தங்கால் அப்படின்னு பார்க்கும்போது நான் முன்ன சொன்ன மாதிரியே நமக்கு 5 சென்ட் நாத்து விட்டு பலாசனையா விட்டு நடும்போது 10 கிலோ போதுமான நாத்து போதும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாத்து விடும்போது நம்ம குறைஞ்ச வெளியில் நாத்து விடும்போது அதிகமான நெல்லை பிடிக்கும். இதான் நான் ஒவ்வொரு முறையும் திரும்ப சொல்லிட்டு வரேன். ஏன்னா நாத்து விடும்போது அதிகமான இடைவெளியில நாத்து விடணும். குறைவான இடைவெளியில் நாத்து விடும்போது மகசூல் அதிகமா வரணும். உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா 5 சென்ட்ல ஒரு 10 கண்ணில் நாத்து பலாசனையா விடணும். 2 பயிர் பிரிச்சு வைக்கணும். இது இடைவெளின்னு பாத்தீங்கன்னா 75க்கு 30 சென்டிமீட்டர்ல உள்ளதான் நடணும். அப்ப வரும்போது தான் பயிர்கள் தூர் எண்ணிக்கை அதிகமா வரும், மகசூல் அதிகமா இருக்கும். குறைஞ்சபட்ச மகசூல் எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா ஒரு 25 மூட்டை 75 கிலோ மூட்டையில 25 மூட்டை தாராளமா கிடைக்கூடிய. ஐயா நெல் இந்த கலர்ல இருக்குங்க. அரிசி என்ன கலர்ல? அரிசி வெள்ளை அரிசி நான் சொன்னல, நடுத்தரமான அரிசி. அதே மாதிரி காலை கலத்தாலும் இது மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் சன்னமா இருக்கும். இது உருட்டா இருக்கும். மோட்டா ரகமே தெரியும் பார்த்தா. ஆனா அரிசி சன்னம் அது இதே மாதிரி இருக்கும். ஒரே 2 சேம் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். காலை கழுத்தாலும் கலஞ்சம்மான ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அது கொஞ்சம் சன்னமா இருக்கும், இது கொஞ்சம் மோட்டாக இருக்கும். முன் சம்பா பட்டத்தில் விளையக்கூடிய பாரம்பரிய ரகமான பால்குட வாழை, இந்த நெல்லை பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு பால்குட வாழை அப்படின்னா சிகப்பலி இருக்கு, வெள்ளை அரிசி இருக்கு, குடவாழை, வெள்ளை குடவாழை. இது மாதிரி குடவாழையில நிறைய ரகங்கள் இருக்கு. இதுல பெண்களுக்குன்னு ஒரு தனி மகத்துவம் கொடுத்த பால் சுரக்கக்கூடிய நெல் எதுன்னா பால் குடவாழை, வெள்ளை அரிசி. இது பாத்தீங்கன்னா 2 போக மட்டும் தான் வரும். அதாவது முன் சம்பவப்பட்ட கார்த்திகை மாசம் வரக்கூடியவங்க பால் குடவாழை, வெள்ளை அரிசி. சன்ன ரகம் நமக்கு ஆத்தூர் கட்சி எப்படி இருக்கோ அதே சேமத்தா இருக்கும். ஒரு அற்புதமான ரகம் எதுன்னா
பால் குடவாழை இந்த மாதிரி நம்ம அப்படி தெளிவா மணிமணியா இருக்கும். இதோடைய நாள் வந்து 140 நாள் 150 நாள் வரக்கூடியதுன்னா பால் குடவாழை. நமக்கு ஒரு ஏக்கராவுக்கு 10 கிலோ வந்து 15 கிலோ. நாத்தங்கால் தேர்வு பண்ணும்போது 5 சென்டிமீட்டர் நாத்து விடணும். ரெண்டாவது பயிர்கள் இடைவெளி வந்து 75க்கு 30 சென்டிமீட்டர் திந்தி நெல் சாகுபடியும் பண்ணலாம், குத்து பயிராகவும் போட்டு பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நல்ல ஒரு மகசூல் தரக்கூடியதான் பால் குடவாழை. இதோட மகசூல் பாத்தீங்கன்னா 35 மூட்டை வரும். ஏன்னா இருக்குது அதிகமான ஒரு மகசூல் தரக்கூடிய பால் குடவாழை ரசகடம். இதனுடைய நெல்லினுடைய தன்மை எப்படி எங்கய்யா இருக்கும்? பாருங்க இது மாதிரி இருக்கும், ஆத்திரத்தி மாதிரி இருக்கும். பால் குடவாழை அரிசி, வெள்ளை அரிசி, சன்னமானது சாப்பிட்டு நல்ல டேஸ்டாவும் பெண்களுக்கு அதிகமான பால் சுரக்கக்கூடிய அரிசி இதுன்னா பால் குடவாழை வெள்ளை அரிசி. அதாவது நாட்டுகால் முறை சிறப்பா இருக்குது. சேத்த ஒட்டி மேடு கட்டி நாத்து வருவது சிறப்பான முறை. ஏன்னா மழை பெஞ்சாலும் தண்ணி கீழே வடிஞ்சு போயிடும். நம்ம பயிர் புடுங்கும் போது தண்ணி நல்லா பொறு பயிர் வரும். நல்ல ஒரு வேறு வளர்ச்சி அதிகமா இருக்கும். சாம்பா ஓட்டி நாத்து விடும்போது என்ன ஆகும்னா நெல் சேறு வந்து மீஞ்சு போயிருக்கும். பயிர் வந்து புடுங்கும் போது மோட்டுகள் அருந்து போயிடும். அப்ப என்ன ஆகுதுன்னா பயிர்கள் சேர்த்து வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நெல் நாத்து வந்து அதிகமா விட வேண்டியது வரும். சரி, சேற்று உழவு இப்ப வயலை அடிக்கிறப்ப, நடவு வயலை தயார் பண்றப்ப எத்தனை உழவு பண்ணணும் அப்படின்றது சில பேருக்கு சந்தேகமா இருக்கு. களிமண் இருந்தா எப்படி பண்ணலாம், செம்மண் இருந்தா எப்படி பண்ணலாம் அப்படின்றாங்க. அதாவது செம்மண் காட்டுல வந்து பில்லு அதிகமா இருந்துச்சுன்னா ஓட்டி மக்க வைக்கணும். களிமண் காட்டுல இருந்துச்சுன்னா நம்ம வந்து மண்ணுடைய தன்மை ஏற்றி நம்ம மண் வந்து குறைன்னு போகுது அப்படின்னா ஓட்டி ஒரு 3-4 நாள் ஒரு வாரத்துக்கு வர மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கணும். ஏன்னா வந்து குறைன்னு போச்சுன்னா பயிர்கள் பிடிக்காது. அது சேர் பொட இருக்கும், பயிர்கள் பிடிக்காது. அந்த மாதிரி மண்ணா இருக்கிறதெல்லாம் ஓட்டி உடனடியாக நடத்த தேர்வு பண்ணணும். இதெல்லாம் வந்து இன்னைக்கு நிறைய பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வெள்ளை அரிசி நிறைய இருக்கு. ஆனா அதை வந்து யாரும் பயன்படுத்த முடியாம தெரியாம இருக்கிறாங்க. பில்லுன்னு பாத்தீங்களா குறைஞ்சபட்சம் இது ஒரு 40-45 கட்டி பில்லு வரும். நல்ல தண்டு ஊக்கமா வரும். பில்லு வந்து நல்ல ஒரு அருமையான பில்லு வரும். இதனால என்ன ஆகும்னா நம்ம கால்நடைகளுக்கும் நமக்கு வந்து நல்ல ஒரு இயற்கையான உணவை கொடுக்க வேண்டிய பில்லு வந்துருது. நாமளும் வந்து ஒரு இயற்கையான உணவை சாப்பிடுறதுக்கான உணவு வந்துருது. மண்ணு வந்து நஞ்சில்லாத மண்ணா மாறிடுது. இந்த மாதிரி வந்து விவசாயத்துல நம்ம நஞ்சில்லாத உணவை சாப்பிடணும். மண்ணு வந்து மடாம இருக்கணும், மாடு மடாம இருக்கணும், மனிதன் மடாம இருக்கணும் அப்படின்னா நீங்க இயற்கை விவசாயத்துக்கு கண்டிப்பா இனி வரும் காலங்கள்ல மாறிதான் வரணும். ஏன்னா இன்னைக்கு உர கட்டுப்பாடு வந்துருச்சு. இயற்கை விவசாயத்துல நீங்க லாபம் எதுவும் சொல்றீங்க, நான் லாபகரமா ஈட்டுறதுக்கு என்ன வழியை நான் பண்ணி சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேங்க, இந்த முன் சம்பா பட்டத்தில் விளையக்கூடிய பாரம்பரிய ரகங்களை பத்தி ஒரு தகவல்கள்ல வந்து சொல்லியிருக்கீங்க. வெள்ளை நிற அரிசிகள்ல என்ன எப்படி பண்ணலாம், அதனுடைய 3 வெரைட்டியை பத்தி சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்னும் வந்து அடுத்தது சம்பா பட்டம், அது பின் சம்பா பட்டத்துல என்னென்ன ரகங்கள் பண்ணலாம்னு அடுத்தடுத்த பதிவுக்குள்ள சந்திக்கலாம். சிறப்பான நேரத்தை, சிறப்பான தகவல்கள் வந்து சொன்னமைக்கு உழவனின் ராஜாவிலேயே நன்றியை தெரிவிச்சு. நம்ம உழவனின் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்காங்க. நாங்க பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேருங்க. உழவை கற்போம், உழவனை காப்போம். உழவோடும் உழவனோடும் உங்கள் உழவனின் ராஜா. அடுத்த உழவில் சந்திக்கிறேன். நன்றி.